ஹாய் குட் மார்னிங். இப்போ வந்து 11 o'clock ஆகுது. ஸோ சிக்கன் பெரிய பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. யூஷுவல் பாதி ஹஸ்பண்ட் கோடு போட்டார், 1-2 தான் போடல. ஸோ அதை மட்டும் போட்டுட்ருக்கேன். கோடு போட்டுட்டு நைஃப் ஷார்ப் பண்ணிடலாம், மறுபடியும் ஷார்ப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து 2 ஸ்டெப் மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுக்க போகிறோம். ஸோ பேரலாக வந்து சிக்கன் கிரேவி பண்ணிவிடுவேன். அது வந்து மேரினேட் ஆகிறதுக்குள்ள சிக்கன் கிரேவி ரைஸு. ஸோ இது வந்து நல்லா பார்த்து நிறைய இடத்துல போட்டு போடணும். இது நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், தவா ஃப்ரையும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். ஸோ இப்போ வந்து 2 ஸ்டெப் மேரினேஷனில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன்னு, உப்பு, காரம் இது 4த்தையும் போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை கோடு போட்டாச்சு ஓரளவுக்கு. ஒரு சில 3 லெக் பீஸ் வந்திருக்கு, மற்றதெல்லாம் மீடியம் பீஸு. ஸோ எலும்பு இருக்கிறத பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கிட்டேன். நான் சின்ன சின்ன பீஸ் வந்து சிக்கன் கிரேவிக்கு வச்சுட்டேன். இதான் சிக்கன் பெப்பர் திக்காக கிரேவி வைக்க போகிறேன். ஸோ அதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இன்றைக்கி. ஸோ இந்த ஃபஸ்ட் கோட்டிங் வந்து நல்லா ஒரு 2-3 minutes ஊறணும். ஃபஸ்ட் கோட்டிங்கு அது வந்து போட்டுட்டு நம்ம 2-3 minutes கலக்கிட்டு செகண்ட் கோட்டிங் தேவையான பொருள் அதை மேலே போட்டுனே வரணும். ஸோ அதுக்குள்ளே கீழே வந்து ஒரு 3-4 minutes ஆகிடும் ஃபஸ்ட் கோட்டிங் ஊறுறதுக்கு. ஸோ செகண்ட் கோட்டிங்க்கு என்னென்ன தேவைன்னா கர்டு 2 or 3 tablespoon போடணும். ஸோ இந்த ஃபஸ்ட் கோட்டிங் வந்து நல்லா சாரி ஊறினா உள்ளே அந்த உப்பு, காரம், லெமனும், இஞ்சி பூண்டும் ஃபஸ்ட்டு ஒரு லெவல் போய் உள்ளே ஊறிடும். டேஸ்ட்டு பெட்டராக வரும் ஆக்சுவலாக. ஸோ கர்டு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லா தூளும் போட்டுக்கலாம். கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு உள்ளே வச்சிடலாம். ஸோ இது நல்லா பிசைஞ்சிச்சு, தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த இருக்கிற தண்ணி கூட இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துக்கும். இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும் போது தண்ணி விட்டுருந்ததா கூட மறுபடியும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தவாலையோ கடாயிலையோ போடலாம். இதே வந்து அப்படியே தந்தூரியும் பண்ணலாம். இதே ரெசிபி தான். ஸோ கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா பெட்டராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி கடைசியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.